ராமாயணம் 5வது வேதம் என்று சொல்லுவார்கள். அந்த ராமாயணம் என்ற வேதத்திலே வால்மீகி ராமனுடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது, அவர் நல்ல அதிர்ஷ்டத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம்ல. அப்படி இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் ராமருடைய ஜனனத்தை பற்றி சொல்லும்போது, ராமர் பிறந்தபோது அவருடைய ஜாதகத்தில் கோள்நிலைகள் எப்படி இருந்தனங்கிறத ஒரு ஜோதிடர் சொல்கிற மாதிரி விவரமாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், ராமர் பிறந்தபோது கடக லக்னம், சூரியன் மேஷமாகிய உச்சத்தில் இருந்தான், செவ்வாய் மகரமாகிய உச்சத்தில் இருந்தான், குரு கடகமாகிய உச்சத்தில் இருந்தான், சுக்கிரன் மீனமாகிய உச்சத்தில் இருந்தான், சனி துலாமாகிய உச்சத்தில் இருந்தான். அப்போ உங்களுக்கு 5 கிரகங்கள் உச்சஸ்தானத்தில் இருந்தன அப்படிங்கிறத விவரமாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சந்திரன் கடக லக்னத்துக்கு அதிபதி, அவன் ஆட்சியாக இருந்தான். இந்த லக்னத்தில் லக்னாதிபதி இருக்கிறது. ஏன்னா கடக லக்னத்துக்கு அவன் தானே அதிபதி. அதனால் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் ஒன்றில் லக்னேசன் உயர்ந்ததாம் ஜாதகம் என்று பழமொழி உண்டு. அது மட்டும் இல்லை, அங்கே லக்னத்திலே குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார்கள். இதுக்கு ஜோதிடத்தில் கஜகேசரி யோகம்னு பேர். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். யானையும் சிங்கமும் சேர்ந்தது போல் ஒரு அமைப்பு அது. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட ஜாதகம் அமையிறது ரொம்ப கஷ்டம். அதை விவரமாக சொல்கிறாரு வால்மீகி. பக்தர்கள் இந்த ராமருடைய ஜாதகத்தை அழகாக தகட்டில் வரைஞ்சு, சிலர் செப்பு தகட்டில் வரைகிறார்கள், சிலர் தங்க தகட்டில் வரைந்து எந்திரமாக்கி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அப்போ ராமாயணத்தோடு பிரிக்க முடியாததாக இருக்கிறது ஜோதிடம்.